நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த் மீனராசி மற்றும் மீன லக்ன அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்றது பார்க்க போறோம். நிறைய பேர் கேட்கறது என்னன்னா, என்ன மேடம் இது ஏகப்பட்ட டென்ஷனாவே இருக்கு, நிம்மதியா தூங்கி நாட்கள் இல்லை, மாதங்கள் இல்லை, வருடங்கள் ஆகுது அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பா அது புரியுதுதான். ஏன்னா இத்தனை நாள் வரைக்கும் உங்களுக்கு ராகு இருந்தார். இப்போ ராகு 12க்கு போய் சனி அங்க வந்துட்டார். சனி வீட்டுல ராகு வேற இருக்கார். அப்போ ஒண்ணுமே புரியல அப்படின்றவங்களுக்காக தான் இந்த பதிவு. இது கவன காலம் தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அந்த கவன காலத்துல எப்படி இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா ஆட்டோமேட்டிக்கா ஜெயிப்போம் இல்லையா? அதுக்கு தான் இந்த பதிவு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. ஏன் இதை முக்கியமா உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, மாத பலன் அப்படின்றது தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். ஸோ அந்த மாத பலன்ல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியறதுக்கும், எதுல சந்தோஷமா இருக்கணும், எதுல பாதகமாகுன்றதெல்லாம் தெள்ளன் தெளிவா உங்களுக்கு சொல்லுவோம். ஸோ கண்டிப்பா அதை பாருங்க. மாசத்துல ஒரு 10 நிமிஷம் நீங்க எடுத்துக்கும் போது அதுக்குண்டான வழிகள் கண்டிப்பா கிடைக்கும். சரி, இது ரொம்ப பிரச்சனை ஆகுமா அப்படின்னா, நோ 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 நோ. கேது அங்க இருக்காருங்க. கேதுன்னா ஞானத்தின் அதிபதி. அந்த கேது 6ஆம் வீட்டுல போய் உட்கார்றது அப்படின்றது மிக பெரிய விஷயம். ஏன்னா சேலஞ்சஸ் அப்படின்றது பல கிரகங்கள் எப்படி கொடுத்தாலும் சரி, அங்க கேதுன்ற கிரகம் 5ல போய், அதாவது 6ல போய் உட்கார்ந்து இருக்கும் போது உங்களுக்கு அவ்வளவு பிரச்சனையும் ஈஸியா முடிச்சு கொடுப்பார். உங்களுக்கே அந்த ஞானம் கிடைக்கும் அப்படின்னா வேற என்னங்க நீங்க கவலைப்படணும். அதே மாதிரி ராகு அப்படின்றது 12ல இருக்கிறதுனால மைனஸ் தான். பட் எப்பெல்லாம் குருனுடைய பார்வை அங்க இருக்கோ, ஏன்னா குருன்றவர் உங்களுக்கு மே 14 உங்களுக்கு 4ஆம் வீட்டுக்கு உங்க ராசிநாதன் மூவ் பண்ணிட்டார். பட் ஸ்டில் அவர் அக்டோபர் மாசம் கடகத்துக்கு போவார். இந்த மாதிரி சேஞ்சஸ் அங்க ஏற்பட்டுட்டே இருக்கும். குருனுடைய பார்வை ராகு மேல படும்போது நீங்க ஜெயிச்சு வந்துடலாம். பட் மற்ற காலகட்டத்தில் ரொம்ப 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 எச்சரிக்கையா இருக்கணும். அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் உங்களுடைய சுய ஜாதகத்துல ராகு கேது சனியினுடைய நிலை எப்படி இருக்கு அப்படின்றது பார்க்கணும். ஏன்னா இங்க ராகுவ குரு பார்க்கிறார் அப்படின்னாலும் ராகு சனியாக செயல்படுவார். அவர் உங்களுடைய ஜென்மத்திலேயே இருக்கார். சோ அப்ப ஜென்மத்துல சனி ராகு அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ஏதோ ஒரு இருள் சூழ்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். என்னமோ ஒரு பிளாக் ஹோல்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த இருட்டுல திடீர்னு ஏதோ உஸ்ன்னு சத்தம் கேட்கிற மாதிரி, ஒரு சர்ப்ப சத்தம் மாதிரி இருக்கும். அப்ப எப்படி உங்களுடைய மனோநிலை இருக்கும்? அறியாத பயம், புரியாத கவலை, என்னன்னு சொல்லவே தெரியல, என்னென்னமோ உடம்பு பாடுபடுது, டாக்டர்கிட்ட போலாம் அப்படின்னா என்ன போய் சொல்றதுன்னே தெரியல, என்னென்னமோ பண்ணுது, ஃபியூச்சரை நினைச்சு பயம், குழந்தைக்கு ஃபீஸ் கட்ட முடியுமான்ற பயம், என்ன பண்றதுன்னே தெரியாம குடும்பத்தாருடன் சண்டை சச்சரவு எல்லாமே அங்க வரும். பட் எல்லாமே கேது 6ல இருக்கிறதுனால ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, சமாளிச்சு வந்துடுவீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபியூச்சரை நினைச்சு ரொம்ப பெருசா பயப்பட வேண்டாம். பாஸ்ட்ல நீங்க கசந்த நிகழ்வுகளை நினைச்சும் கவலையே பட வேண்டாம். லிவ் இன் த பிரசன்ட். நிறைய பேருக்கு மீனராசி அன்பர்களுக்கு சைக்கலாஜிக்கலா அவங்க எஃபெக்ட் ஆயிருக்காங்க. சைக்கலாஜிக்கலா அஃபெக்ட் ஆனதுனால என்னன்னா, அவங்களுக்கு எது எடுத்தாலுமே திடீர்னு அதீத ஸ்பீடு, திடீர்னு ஸ்லோ, மூட் ஸ்விங்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அது எக்கச்சக்கமா மீனராசிக்கு இருக்கு. அப்ப அந்த மூட் ஸ்விங்ஸ்ல எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே அது ஜெயிக்க முடியாதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சதே. சோ நிதானமா எல்லா விஷயத்தையும் ஜெயிக்கலான்ற மன உறுதியோட செயல்படுறதுக்கு நீங்க விநாயகரை ரொம்பவே பிடிச்சுக்கணும். விநாயகர் இப்போ அவ்வளவு பாசிட்டிவா இருக்கார். முதன்மை கடவுள்னு அவருக்கு ஏன் பேர் வந்துச்சு தெரியுமா? அனைத்து விஷயத்துக்கும் குழப்பம் இல்லாம ஒரு ஸ்டெப் போகணும் அப்படின்றதுக்கு விநாயகருக்கு நம்ம யூஸ் பண்ற நம்ம வெற்றிலே ஆகட்டும், எருக்க இலை ஆகட்டும், எருக்க பூ ஆகட்டும், அதே மாதிரி தேங்காய் உடைக்கிறது ஆகட்டும், அருகம்புல் ஆகட்டும், அங்க இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களுமே அதிகமான குழப்பத்தை எடுக்கிறதுக்கு உதவக்கூடிய வகையில இருக்கு. சோ அதனால தயவு செஞ்சு நீங்க எவ்வளவு வேலையில இருந்தாலும் சரி, விநாயகருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. விநாயகர் பஞ்சரத்னம் டெய்லி காலையில எழுந்திரிச்சோம்னா போட்டுருங்க. சிம்பிளா விநாயகருக்கு உண்டான ஸ்லோகங்களை நீங்க மனம் விட்டு சொல்லுங்க. சின்முத்ரால வச்சுட்டு உட்கார்ந்து சொல்லுங்க. இது 2-3 நிமிஷம் நீங்க பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நல் வழி பிறக்கும், உங்களுக்கே ஞானம் பிறக்கும். அதுல எத்தனை விஷயம் இருந்தாலும் நீங்க ஜெயிச்சு வந்துடலாம். சரி, புது நட்பு,
நட்பு, புது ஃப்ரெண்ட்ஷிப்பு ப்ளஸ் புது பார்ட்னர்ஸு, இதுலலாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன் புது ஸ்டாஃப்ஸோட கூட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். எதுவுமே டக்குன்னு நான் சாவியை கொடுத்துட்டேன் வச்சுட்டேன் அப்படின்றதெல்லாம் கூடவே கூடாது. எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு டவுட் அப்படின்றது இருக்கணும், அதை அலசி ஆராயணும். டவுட்டே லைஃபாகவும் இருக்கக்கூடாது அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. மனசு திடம் பெறணும் அப்படின்னா நிறைய ஆன்டிபயோட்டிக் ஃபுட்ஸ் நீங்கள் எடுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, மெடிசன் அப்படின்றது நான் சொல்லலை. ஸோ மஞ்சள் பொடி, மிளகு இதெல்லாம் நிறைய எடுத்துக்கணும். அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் நிறைய நீங்க எடுத்துக்கணும். உங்களுடைய ஹெல்த்லயுமே தேவையில்லாம ஓவர் காஷன் வந்து உங்களுக்கு தேவையில்லை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். நிறைய பேர் வந்து நீங்க யோகாசனம் ஐ வில் ரெக்கமெண்ட், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு நான் ஜிம்முக்கு போறேன் அப்படின்னு டகடகடகான்னு இப்ப பண்ணீங்க அப்படின்னா அங்க மசில் ப்ராப்ளம் வர்றதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்கு. இஎன்டிலையும் காஷனா இருக்கணும். ஸோ எதுலையுமே மைண்ட ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா இல்லை அப்படின்னா உங்க தூக்கத்தை நீங்க தொலைச்சிடுவீங்க. யாரும் உங்களை விரட்டுற மாதிரியே வந்து மனோநிலை வந்து ஏற்படும். இது ஒவ்வொரு செக்டருக்கும் நான் ஒன்னொன்னா சொல்லிட்டு போலாம். எக்ஸாம்பிளுக்கு மட்டும் ஒன்று சொல்றேன். இப்போ குழந்தைங்க நீங்க 10th எழுதிட்டீங்க 12th எழுதிட்டீங்க அப்படின்னு எழுதியாச்சு வந்தாச்சு, அந்த மார்க் கம்மியாயிடுமோ, இது கிடைக்குமோ, இது வச்சிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதுல ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிருப்பீங்க. அந்த ஒரு மிஸ்டேக் வந்து உங்களை துரத்திட்டே இருக்கும். தூக்கம் இல்லாம பயம் அப்படின்றது எக்கச்சக்கமா இருக்கும். நிறைய பேருக்கு பயத்தினால் ஆக்சிடென்ட் ஆறதுக்கும் கீழே வழிக்கு விழறதுக்கும் படியில ஸ்டெப் மாத்தி வைக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி பதட்டமா ஒரு ஃப்ரெண்டு கால் பண்றா அப்படின்னா உடனே பதட்டமான நிலையில என்ன ஆச்சோ அப்படின்றது வேண்டாம். நிறைய பேருக்கு இப்ப நினைக்கிறத விட அதிகமா கிடைக்கும், ஆனா நினைக்கிறது கத்திரிச்சுட்டு போயிடும். ஸோ இது திருமண வாழ்க்கையா இருந்தாலும் சரி கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. சுய ஜாதகம் நீங்க வந்து பார்த்து கட்ட பொருத்தம் ரொம்ப நல்லா பார்க்காம தயவு செஞ்சு திருமண பந்தத்துக்குள்ள இப்ப போக வேண்டாம். நிறைய வந்து விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் இப்ப இருப்பாங்க. அது நல்வழியில நல் ஜாதகங்களா இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு தூரமா வேலை கிடைக்கும், அதனால அங்க போவாங்க. அல்லது பிசினஸ் ரீதியா நிறைய டிராவலிங் இருந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப சிறப்பு. மெயினா மௌனம் சாதிக்கணும். மற்றவங்களுக்காக ஹெல்ப் பண்றேன், அக்காவுக்கு ஹெல்ப் பண்றேன், தம்பிக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி நீங்க குடும்பத்தாருக்காகவே வாழக்கூடியவங்க. அவங்களுக்காகவே நட்பு வட்டாரத்துல நீங்க ஹெல்ப் பண்ண போய் நிறைய பிரச்சனைக்குள்ள மாட்டிக்குவீங்க. ஸோ தயவு செஞ்சு உங்களுடைய குணம் அதுதான்னு தெரிஞ்சாலும் உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படின்றது தான். ஏன்னா தனக்கு மிஞ்சினாதான் தானம் தர்மம்ன்றது கிளியர் கட்டா நீங்க புரிஞ்சுக்கோங்க. அப்பதான் நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஜெயிக்க முடியும். அதே மாதிரி உங்களுக்கு நீங்க 12ஆம் வீட்டுல ராகு இருக்கிறதுனால உங்களுடைய பெட்ரூம் சம்பந்தமான விஷயமும் 12ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தூரதேச பயணமும் 12 அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அங்க மூட் ஸ்விங்ஸ் இருக்கிறதுனால உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய லைஃப் பார்ட்னர் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. புரியவே புரியாதுன்னு ஒரு நிலையில இருக்கும். ஸோ நீண்ட நாட்களாச்சு கல்யாணம் ஆயினா ஓகே, பட் ஸ்டில் புதுமண தம்பதிகள் டபுள் ட்ரிபிள் காஷனா இருக்கணும். இப்ப நடக்கக்கூடிய விஷயத்தை வச்சு வேண்டாமேன்னு டிவோர்ஸுக்கு போறதெல்லாம் ஒரு நல்ல ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களை பிடிக்காம போகும். நீங்க பாக்குற பார்வை பிடிக்கலம்பாங்க, உட்கார்றது பிடிக்கலம்பாங்க, ஏன் ஷர்ட்டை மடிச்சு வச்சா பிடிக்கலம்பாங்க, எல்லாமே அப்படிதான் சொல்லுவாங்க. ஸோ யார் எதை சொன்னாலும் மனசை புண்படுத்திக்காம இருக்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஸோ சுய ஜாதகத்துல ராகு கேதுனுடைய நிலை பார்த்து சப்போஸ் சர்ப்பதோஷ பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா மே மாசத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ஆயில்ய நட்சத்திரத்திலேயோ அல்லது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலேயோ நீங்க வந்து ராகு காலத்துல நீங்க போய் காலகஸ்திரியிலையோ அல்லது திருப்பாம்புரத்திலேயோ அல்லது கொடுமுடியிலையோ அல்லது கொக்கே சுப்பிரமணியா காட்டி சுப்பிரமணியாலேயோ அலப்பி மன்னார் சாலையிலையோ நீங்க போய் அந்த பிரீத்திகள் பரிகாரங்கள் அந்தந்த கோயில் முறைப்படி நீங்க பண்ணிட்டு வழிவிடப்பா, தெளிவு கொடுப்பா, தைரியத்தை கொடுப்பா அப்படின்னு சொல்லி மனதார பிரார்த்திச்சு நீங்க வாங்க. கேது எந்த வழியில எப்படி நீங்க கஷ்டப்பட்டாலும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவே கேது சூப்பரா இருக்காரு. அதனால எதுலையும் தோத்துட மாட்டீங்க அப்படின்றது திடமான ஒரு முடிவோட மட்டும் நீங்க இருந்து செயல்பட்டீங்கன்னா அனைத்து விஷயத்தையும் நீங்க ஜெயிக்க முடியும். ஸோ நத்திங் டு வரி. விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன்.